சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளோட 52வது ஆராதனை விழா சமீபத்தில் நடைபெற்றது. மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷினம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்த வாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே. ஓம் ஞானானந்தம் ஞானானந்தம் ஞானானந்தம். கன்னட தேசத்தில் மங்களாபுரி அப்படிங்கிற இடத்துல அவதரித்தார் இந்த சத்குருமூர்த்தி. சின்ன வயசுலேயே அவர் குடும்பத்தை விட்டு விலகி ஆதிசங்கர் நிறுவின ஜோதிர் மடத்தினோட பீடாதிபதி பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய வரிய ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய மகா சமாதிக்கு பிறகு அந்த பீட்டத்தையும் தொடர்ந்துட்டு இமயமலையோட பனி குகைகளில் நெடுங்காலம் கடும் தவம் இயற்றினாராம். அதுக்கப்புறம் பாரதம், நேபாளம், பர்மா, இலங்கை எல்லா நாடுகளிலும் பாத யாத்திரையாக சஞ்சாரம் பண்ணி கடைசியில் போன நூற்றாண்டில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆட்டையாம்பட்டிங்கிற கிராமத்துலேயும் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூருக்கு கிட்டக்க வியாகரபாதர் மீதி சித்தர்கள்லாம் வாழ்ந்த புராதன ஸ்தலமாகிய சித்தலிங்க மட்டத்திலையும் தங்கி அருளாட்சி புரிந்து 70 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கோவிலூர்கிட்டேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ ஞானானந்த தபோவனம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை அவர்கள் நிறுவினார்கள். இவர் கால கணக்குக்கே அடங்காத நீண்ட நெடுவாழ்வு வாழ்ந்த ஒரு பெரிய சித்தர். சகஜ சமாதியிலே இருந்து பக்தர்களுக்குள்ள பரம பக்தராய கனிந்த யோகியாய் கருணை கடலாய் வாழ்ந்த இவர் 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மகா சமாதி அடைந்தார்களாம். அவர் ஒரு எளிய நிகழ்ச்சி மூலமாக ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்ன நிகழ்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் திருக்கோவிலூருக்கு அருகில் இருக்கிற அந்த ஞானானந்த தப்போவனத்துக்கு ஞானானந்தகிரி சுவாமிகளை சந்திக்கிறதுக்காக சில பிரபலங்கள் அங்கே போனார்களாம். உதாரணத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்த கிருஷ்ணசாமி ரெட்டியர் அப்புறம் பலராமையா, அவங்க 2 பேரும் அன்றைக்கி போயிருந்தாங்க. அவங்க தங்கிறதுக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. எல்லாருமா உட்காந்து உணவு சாப்பிட்டாங்க. அப்போ அங்கே தப்போவனத்தில் வேளாவெளிக்கு காஃபி, டிஃபன், சாப்பாடு எல்லாம் கூப்பிட்டு வந்து போடுவார்களாம். நான் சுவாமிகளோட உத்தரவு யார் வயிறும் காயக்கூடாது அப்படின்னு. அன்றைக்கி முழுக்க சுவாமிகளோட தரிசனம் யாருக்குமே கிடைக்கலையாம். கேட்டபோது என்ன சொன்னாங்களா, 2 நாட்களாக சுவாமிகள் தொடர்ந்து நிஷ்டையில் இருக்கார், அவர் எப்பொழுது நிஷ்டை கலைஞ்சு வருவார் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுதான். சாதாரணமாக என்னவோ அந்த காலை வேளை பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிச்சுட்டு பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் அளிப்பாராம். அடுத்த நாள் சனிக்கிழமை 7:30 மணி நிஷ்டையே கலையில், அதனால் நீ தீர்த்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு வரல, வேற ஒருத்தர் கொடுத்தார். அப்போ அங்கே இருக்க பக்தர்கள்லாம் பேசினார்களாம், சுவாமி சில சமயம் அன்ன ஆகாரம் இல்லாமல் மாதக்கணக்கில் கூட நிஷ்டையில் இருப்பார், அவரே நிஷ்டை கலைஞ்சு வந்தாதான் உண்டு, அதனால நம்ம சுவாமிகளோட படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிளம்பினாங்களாம். அப்போ நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொன்னாராம், எனக்கு என்னவோ மனசில் படுறது, நாளை காலையில் அந்த சித்த புருஷ நிஷ்டை கலைஞ்சு வந்து நம்ம தரிசனமும் தீர்த்த பிரசாதமும் தருவார் அப்படின்னு தோன்றது அப்படின்னோடனே சில பேரும் பணிவோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணாங்களாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடிஞ்சுது. காலை கடன்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு ஸ்நானத்தை முடிஞ்சு வெளியில் வரைச்சே கரெக்டாக மணி 7. அப்போது பார்த்தாக்க 7:45க்கு தப்போவன மகா நிஷ்டையெல்லாம் கலைஞ்சு சாக்ஷாத் பரமேஸ்வர தேஜஸ் முகத்தில் ஜொலிக்கிற மாதிரி சந்நிதியெல்லாம் வந்து தீர்த்த பிரசாதம் வழங்கிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்த உடனே 2 பேர் மூஞ்சிலையும் மகிழ்ச்சி நிலவியது. அப்போது கிருஷ்ணசாமி ரெட்டியாருடைய அந்த டேர்ன் வரைச்சே அவருக்கு தீர்த்த பிரசாதம் கொடுக்காம டக்குன்னு தன்னோட வெள்ளி உதரனே பின்னால் இழுத்துட்டாராம் சுவாமிகள். அப்போ நீதிபதிக்கு தூக்கி வாரி போட்டுதான், நம்ம ஏதாவது தப்பு பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிட்டு, சுவாமி நான் அவங்க 2 நாளாக காத்துட்டுருக்கோம், எனக்கும் தீர்த்த பிரசாதம் அனுகிரகிக்கணும் அப்படின்னோடனே அவர் சிரிச்சுன்னே கேட்டாராம், அதுக்காக மொத்தமாக காத்துட்டுருக்காப்புல இல்லையே, வேறு ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கே, ஏதோ கடுதாசில் எழுதி ஜிப்பாவில் பையில் வச்சுட்டுருக்கே அப்படின்னு உடனே தூக்கி வாரி போட்டுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எப்போல்லாம் ஆன்மீகத்தில் சந்தேகம் வருமோ அதை அப்படியே ஒரு பேப்பரில் குறித்து வச்சுண்டு அப்படின்னாராம் ரெட்டியார். அதுக்கு இவர் சொன்னாராம், சுவாமிகள் உடனே என்ன மாதிரி சன்னியாசிகளை தரிசனம் பண்ண போகிறச்சே அவர்கிட்ட கேட்டு நீ நிவர்த்தி பண்ணிப்பியாக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்ட உடனே சுவாமி பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஆச்சரியமா எப்படி இவருக்கு எல்லாமே தெரியறது அப்படின்னு. உடனே நீதிபதியை உற்று பார்த்தாராம் சுவாமிகள். பார்த்த உடனே அவர் தன்னுடைய ஜிப்பாவில் இருந்த காகிதத்தை எடுத்தார் அந்த நீதிபதி. அதில் என்ன எழுதியிருந்தது, இந்த ஜென்மாவில் நாம் அனுபவிக்கிற சுக துக்கங்களுக்கு முந்தைய ஜென்மாக்களில் நாம் பண்ணிய புண்ணிய பாவங்களே காரணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போது இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிற குறிப்பிட்ட சுகம் அல்லது துக்கத்துக்கு
பூர்வத்தில் என்ன புண்ணியம் அல்லது என்ன பாவம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு எதாவது மார்க்கம் உண்டா அப்படின்னு எழுதி வச்சுட்டு இருந்தாராம். உடனே இதை கேள்வியை கேட்டோடனே சுவாமிகள் கண்ணை மூடி தியானத்தில் ஆழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்தி நிதானமாக கேட்டார். கேள்வியெல்லாம் கிடக்கட்டும், குப்பை அதெல்லாம் போகட்டும். இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ சரியாக பதில் சொல்லிகிட்டே வரணும். நீ விடிகாலம்புற 6 மணிக்கு எழுந்திருந்தியா, பல் தேய்ச்சிட்டு அங்கே தப்போவனத்தை சுற்றி வந்தியா, அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு கப்பு சுட காஃபி குடிச்சியா, அதுக்கப்புறம் திரும்பி ஜாகைக்கு போய் 5:30 மணிக்கு அந்த பரிச்சாரகரே இன்னும் கொஞ்சம் சூடாக காஃபி இருக்க வேண்டுமானோடனே அதையும் குடிச்சியா? ஆமாம், எப்படி நமக்கு நடந்ததெல்லாம் இவன் கரெக்டாக சொல்கிறாராம், ஆச்சரியமாக பார்த்தாராம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிவிட்டு பாராயணமெல்லாம் பண்ணிவிட்டு 6:30 மணிக்கு அதே பரிச்சாரகர் புது பாலில் காஃபி கொண்டு வந்திருக்கேன், சூடாக இருக்குது, 1/2 டம்ளராவது குடிங்க வச்சுட்டு போனார். குடிச்சா 2 பேரும். ஆமாம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் கிடக்கட்டும், குப்பை. அந்த 3வது காஃபியை சாப்பிட்ட அப்புறம் தான் இங்கே பார்த்தேன், வெள்ளையாக மேலே போட்டுருந்த அங்கவஸ்திரத்தில் ரவுண்டாக ஒரு காஃபி கரை படிஞ்சிருந்தது. உடனே வாய் விட்டு எப்போ சாப்பிட்ட காஃபியில் இந்த கரை பட்டிருக்கோம் அப்படின்னு யோசனையோடு சொன்னீர்களா அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்கிற பலராமையா என்ன சொன்னார், இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதீங்க, போய் கொஞ்சம் சோப்பு போட்டு அந்த இடத்த கசக்கினா போயிடுறது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அதே மாதிரி சோப்பு போட்டு காஃபி கரையை கலக்கிட்டு அந்த அங்கவஸ்திரத்தை தானே இப்போ போட்டுன்னு வந்திருக்கேன், வாஸ்தவமா அப்படின்னு கேட்டோடனே வியப்பினுடைய உச்சிக்கே போய்விட்டார்களாம் எல்லாரும். அப்போ சாஸ்திராங்கமாக அவரை சுவாமிகளை நமஸ்கரித்தார்களாம். இது எல்லாமே சத்தியம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதெல்லாம் கிடக்கட்டும், குப்பை. ஜட்ஜ் சார், காலம்புற 4:30 மணிக்கு எழுந்து 6:30 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ட 3 கப் காஃபிலேயே அந்த வஸ்திரத்தில் பட்ட காஃபி கரை எந்த காஃபியில் சாப்பிட்டதுன்னு உங்களுக்கு தெரியலையே. அப்படி இருக்கச்சே பாவ புண்ணியங்கள் பண்ணிகிட்டே வந்தால் அந்த பலன்களை அனுபவிக்க மாறி மாறி நம்ம ஜென்மா எடுத்துகிட்டே வரணும். கிட்டத்தட்ட 84 லட்சம் ஜென்மா. அதில் எந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணினோன்னு யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி சோப்பை போட்ட உடனே அங்கவஸ்திரத்தில் பட்டிருக்கிற கரையெல்லாம் போச்சோ அந்த மாதிரி நம்ம மோட்சத்துக்கு பிரயத்னப்படணும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா பகவத் தியானம் அப்படிங்கிற சோப்பு தான். அதனால் நம்ம சரீரங்கிற அங்கவஸ்திரத்தில் பட்டிருக்கிற கரைகளை எல்லாம் போக்கிட்டு மோட்சத்துக்கு பிரயத்னப்படணும். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு இடின்னு வாய் விட்டு பெருசாக சிரிச்சாராம். எல்லாரும் அவரை நமஸ்கரித்து எழுந்தாங்களாம். இந்த மாதிரி எத்தனையோ அதிசயங்களை புரிந்த சித்த புருஷர் அவர். ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி சுவாமிகளும் அவருடைய ஒரு சீடர் தான். இதே மாதிரி ஒரு பக்தருக்கு தீராத வயிற்று வலி இருந்துதான். அது தன் கையால் ஒரு வாழைப்பழத்தை மாத்திரம் கொடுத்தோடனே அவருக்கு அந்த வலி செய்ய போய்த்தான். மகா பெரியவாள மாதிரி இவரை மாதிரியான பெரிய மகான்கள் சித்த புருஷர்கள் வாழ்ந்த தேசம் இது. இந்த தேசத்தில் நாமும் பிறவி எடுத்ததற்கு எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை நினச்சி பெருமைப்படுவோம், மகான்களை வணங்குவோம்.